வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது டாட்டா சுமோ விக்டா சில்வர் கலர் பெயிண்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வண்டியை நம்ம கம்ப்ளீட் ரெஸ்டரேஷனுக்காண்டி நம்ம பிரிச்சுட்டு டிங்கரிங் ஒர்க்கு முடித்து அது பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முழு கம்ப்ளீட் வீடியோவாக உங்களுக்கு நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட் கலர் கோட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த வண்டியை நம்ம அந்த பாடி ஃபிட்டிங்ஸு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு பிரிச்சுக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடு மிரரு, வைப்பர் ஆமை, சைடு இண்டிகேட்டர், அது இல்லாமல் இந்த கிரே கலரில் வருது பாருங்கள், அந்த பாடி ஃபிட்டிங்கு, டேஞ்சர் லைட்டு, பம்பர் ஃபிட்டிங்கு, பம்பர் கார்னர்லாம் அடிபட்டு நசுங்கி ஸ்க்ராப் கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. அதெல்லாம் நாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக போடுறோம். இப்போ நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுறது போல் ஸ்க்ரப் பண்ணி பட்டி பார்த்துட்டு இந்த வண்டிக்கு நம்ம என்சி பேஸ் பட்டி தான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு பியூ ஃபினிஷ் சர்ஃபேஸ் கோட்டிங் பாடி ஃபுல்லாகவே நம்ம கலர் கோட்டிங் கொடுக்குறதுனால பாடி ஃபுல்லாகவே நாம் அதை ப்ரைமர் கோட்டிங்கும் நல்லா அழுத்தமாக கவர் பண்ணிக்கிறோம். ப்ரைமர் கோட்டிங் 3 to 5 ஹவர்ஸில் நல்லாவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதில் தொடர்ச்சியாக ஸ்க்ரப் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வண்டி முழுவதுமே ப்ரைமர் கோட்டிங் கொடுத்துட்டு அதை ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து அதை மறுபடியும் ஸ்க்ரப் பண்ணி அதில் எதுவும் நமக்கு ஸ்பாட் இருந்தால் அந்த மாதிரி பார்த்துட்டு அதையும் நம்ம டச்சப் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். டோரில் வரக்கூடிய அந்த விக்டா ஃபிட்டிங்ஸும் ஃபைனலாக நம்ம கலர் கோட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். டோரை விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த இடம்லாம் உங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருந்துடும் சில்வர் கலரு. அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு பாடியில் வர கோட்டிங்க்கு முன்னாடி பாடியில் வரக்கூடிய அந்த ரப்பர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்லாமும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வண்டி ரெடியான பிறகு கலர் கோட்டிங் கொடுத்து கிளியர் கோட்டிங் கையோடவே கிளியர் கோட்டிங் கொடுத்து வண்டியை ஃபினிஷிங் பண்ணிடுறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு கம்ப்ளீட் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபிட்டிங்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வீலையுமே நம்ம கலர் கொடுத்தே அனுப்பிச்சிடுறோம். வீல் கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு வீல்லாம் சில்வர் கலர் கோட்டிங் கொடுக்குறோம். கப்பு நல்லா இருக்கிறதுனால கப்புக்கும் சில்வர் கோட்டிங் கொடுத்து ஃபிட்டிங் பண்ணிடுறோம். இந்த மாதிரி வண்டியை முழுமையாக ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாட்டர் வாஷிங்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு தான் நம்ம கலர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறோம். பிறகு பாடி ஃபுல்லாக நம்ம கலட்டின பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிட்டிங்ஸ் போட்டுட்டு வண்டியை ரப்பிங் பாலிஷ் போட்டு கிளாஸ் ஃபிலிம் ஒட்டுறது, பாடி ஸ்டிக்கர் ஒட்டுறது, இதெல்லாம் ஒட்டி ரெடி பண்ணிவிட்டு வண்டியை டெலிவரிக்கு தயாரான நிலையில் வச்சுட்டு உங்களுக்கு முழுவதுமாகவே நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, டாட்டா சுமோ விக்டா வண்டி கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் முடித்து ஃபிட்டிங்கெல்லாம் முடித்து வண்டி பாலிஷ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். ஆர்டிக் சில்வர் மெட்டாலிக் இந்த வண்டியில் நம்ம கலர் கொடுத்துருக்குறது. வண்டியோட கலரே அதுதான், ஒரிஜினல் கலரே. இது கம்ப்ளீட்டாகவே நாம் ரெடி பண்ண வண்டி. கிரே கலர் ஃபிட்டிங்லாம் தனியாக நம்ம கலட்டி அடித்தோம். அது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், இதெல்லாம் கலட்டி அடிச்சிருக்கோன்னு. அதேமாதிரி இந்த கார்னஸ் பீடிங்கெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம். புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பீடிங்கெல்லாம் கலரிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கோம். பாருங்கள், சில்வர் கலருக்கு மேக்ஸிமம் இந்த கலர் ஸ்டிக்கர் தான் ஒட்டுவாங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கார்னர்லாம் பம்பர் கார்னர்லாம் பழசு டேமேஜ் ஆகிடுச்சு. அதெல்லாம் புதுசு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டோர் பேட்லாம் வந்து வண்டி வந்தப்போ இருந்த கண்டிஷனில் இருந்துச்சு, அவ்வளோ மோசமாக அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் கலட்டி இருக்கும்போதே சுத்தம் பண்ணி, ஃபிட்டிங்க்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி அதெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். டோர் இன்னரு, டோர் காடிலாம் கூட பெயிண்டிங் கம்ப்ளீட்டாகவே வண்டி முழுவதுமாக அடிச்சுட்டு இந்த வண்டியில் மேட்டு போட்டிருக்கோம், ஃப்ளோர் மேட்டு. சீட்டெல்லாம் வந்து எல்லா சீட்டுமே சீட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பாடியோட பீடிங் கம்ப்ளீட்டாக வண்டிக்கு எல்லா பீடிங் ஃபிட்டிங்குமே ரப்பர் ஃபிட்டிங் ஃபுல்லாகவே எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். பாடி ஃபிட்டிங்கு பாருங்கள். நம்ம டேஷ்போர்டெலாம் வந்து சுத்தம் பண்ணி பாலிஷ் போட்டிருக்கு. அது இல்லாமல் ரூஃபெல்லாம் வேறு எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, அதெல்லாம் வேறு க்ளீன் பண்ணியிருக்கோம். சீட்டு கஸ்டமரே இந்த கலர் விரும்பினாங்க, அதனால் இந்த கலரில் வந்து ப்ரௌன் கலரில் சீட்டு போட்டிருக்கோம். சீட்டு ஒர்க்கெலாம் இந்த ரன்னிங் போர்டில் வர பட்டிலாம் கூட கலட்டிட்டு பிளாக் அடித்து அதுக்கெல்லாம் புது பட்டன் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மோனோகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புதுசு வாங்கி போட்டிருக்கோம். எல்லா மோனோகிராமுமே நாம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலட்டிட்டு இந்த மோனோகிராம், அதாவது இந்த டாட்டா டர்போ, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுமோ விக்டா ஜிஎக்ஸ் டாப் எண்ட் மாடல் இந்த வண்டி, அது எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். மோனோகிராம்லாம் வச்சு அதை பெயிண்டிங் பண்ணுறதை விட எடுத்துகிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் தெளிவாக பண்ண முடியும். சீட்லாம் பார்த்தாச்சுண்ணே. ஹெட் லேம்பெல்லாம் கூட நம்ம பாலிஷ் போட்டு மாட்டியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முதல்ல மஞ்சள் பூத்தது மாதிரி இருந்தது, அதெல்லாம் இப்போ தெளிவாக இருக்குது. இந்த டாட்டா மோனோகிராம் அது புதுசு போட்டிருக்கோம். இந்த கிரில் வந்து மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். வண்டியில் இருந்த அதே பம்பரை க்ளீன் பண்ணிவிட்டு அதே பம்பரை மாட்டியாச்சு. எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்களா? இந்த வண்டி 2008 மாடல், இது வரைக்கும் ரீபெயிண்ட் பண்ணலை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக ஃபுல் கோட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.